கீவேர்ட் ஸ்குவாட்டிங் பற்றி நிதின் காமத் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஹிண்ட்வேர் லிமிடெட் ஃபேமஸ் சானிட்டரிவேர் கம்பெனி கூகுள் இந்தியா கூகுள் எல்எல்சி மேலே ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. 2013-14 வந்து ஹிண்ட்வேர் வந்து அவங்க ரைவல் கம்பெனியான செரா சானிட்டரிவேர் வந்து அவங்க வெப் டெவலப்பரும் சேர்ந்து ஹிண்ட்வேர்ன்ற கீவேர்டை வந்து கூகுள் ஆட்வர்ட்ஸ் ப்ரோக்ராம் மூலயமா யூஸ் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கூகுள் ஆட்வர்ட்ஸ் ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா, அட்வர்டைசர்ஸ் இந்த கேஸில் வந்து செரா சானிட்ரி சில கீவேர்ட்ஸை ரிசர்வ் பண்ணிக்கலாம். இந்த கேஸில் வந்து ஹிண்ட்வேருங்கிறத வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மள மாதிரி யூசர்ஸ் வந்து சர்ச் பண்ணும்போது ஸ்பான்சர் அட்வர்டைஸ்மெண்ட் தான் டாப்பில் வரும். இப்போ நீங்கள் ஹிண்ட்வேர்னு சர்ச் பண்ணாலும் செராவேரோட லிஸ்டிங் தான் டாப்பில் வரும். இதுதான் கீவேர்ட் ஸ்குவாட்டிங். கூகுள் வந்து பேப்பர் கிளிக் மாடல் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ யாராவது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் தான் அட்வர்டைஸ் பண்ணுறவங்க பே பண்ணணும். இப்போ நிறைய கம்பெனிஸ் ஒரே கீவேர்டுக்கு பிட் பண்ணுறாங்க அப்படின்னா கூகுள் ஆக்ஷன் நடத்தி யாருக்கு நிறைய பே பண்ணுறாங்களோ அண்ட் யாருக்கு ரெலவென்சி இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த டாப் ஸ்பாட்டை கொடுக்குறாங்க. கோர்ட் என்ன நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கூகுளோட இந்தியா பாலிசியில் வந்து வேறு கம்பெனியோட கீவேர்டுக்கு நீங்கள் பிட் பண்ணுறதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. பட் யூரோப்பியன் யூனியனில் உள்ள கூகுள் பாலிசியில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. கூகுள் வந்து நாங்கள் ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்லாம் பண்ணலை, கீவேர்ட்ஸ் வந்து பேக்எண்டில் நடக்கிற ட்ரிகர்ஸ் யூசர்ஸ்க்கு அது தெரியாது, யூசர்ஸ்க்கு தெரியாத விஷயம் எப்படி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, அட்வர்டைசர்ஸ் தான் கீவேர்ட்ஸ் என்ன டெக்ஸ்ட் அப்பியர் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நாங்கள் வெறும் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் கொடுக்குறோம். செக்ஷன் 79 ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி இன்டர்மீடியரிஸ் லைக் கூகுள் அண்ட் ஃபேஸ்புக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது ஃப்ரம் த கண்டென்ட் போஸ்டட் பை தேர்ட் பார்ட்டிஸ். ஆஸ் லாங் அஸ் அவங்க வந்து டெக்னிக்கலாக நியூட்ரலாக இருந்தால் மட்டும். ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாசிவ் பிளாட்ஃபார்ம் இல்லை, ஆட்வர்ட் ப்ரோக்ராம் மூலயமா நீங்கள் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகியிருக்கீங்க. கூகுள் வந்து வர்த்தக ரீதியாக எங்கள் ட்ரேட்மார்க்கை யூஸ் பண்ணி பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஹிண்ட்வேரோட ஆர்குமெண்ட்டை வந்து கோர்ட் ஏற்றுக்கிறாங்க. கூகுள் ட்ரேட்மார்க் பண்ண டேர்ம்ஸை வந்து விற்கிறாங்க. இது இன்டர்னல் யூஸ் கிடையாது, இது கமர்ஷியல் யூஸ். அண்ட் ஹிண்ட்வேரோட ட்ரேட்மார்க்கை வந்து இன்ஃப்ரிஞ்ச் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சில காம்பினேஷன் ஆஃப் ஹிண்ட்வேர் வேர்ட்ஸை வந்து கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 30 lakhs டேமேஜஸும் ஹிண்ட்வேருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க.